எதுல வேணாலும் ஆரம்பிங்க. குடமில்ல ஆரம்பிச்சு காவேரி பூம்படம் போய் நிக்குது. அப்ப எத்தனை கிலோமீட்டரு அப்படின்னு கேக்குறீங்க? ஆமா, அதாவது காவேரி அந்த குடமில்ல ஆரம்பிச்சு ஆடுதாண்ட அளவுல உருவாகி அகண்ட காவேரியை ஓடி ஆனா காவேரி பூம்படம் நிக்குது. ஆனா 810 கிலோமீட்டர் சுத்த நீளம். ரைட்டு. ஆனா புதுக்கோட்டை மார்த்தாண்ட தொண்டைமான் 9 ஆண்டிருக்காரு. 819 ஆண்டிருக்காரு. ஆனா புதுக்கோட்டைக்கு பேர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா புதுக்கோட்டைக்கு பேரை சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரியலையே, நீங்க தான் சொல்லணும். கலசமங்கலம். கலசமங்கலம். ஆமா, புதுக்கோட்டைக்கு ஒரு புது பேர். பல்லவர் ஆண்டிருக்காரு. அந்த புதுக்கோட்டை ரவுடுக்குளம் வந்து 48 ஊரணி குளம் மொத்தம். ஆனா மார்த்தாண்ட தொண்டைமான் மட்டும் அந்த புதுக்கோளத்தை ஆரம்பிச்சிருக்காரு. நானும் அங்க 16 வீதி. அந்த வீதி கூட ஐயங்கால் லண்டன்ல படித்தவர் சேசையா சாஸ்திரிங்கிறவர். அவர் சேசாயில ஒரு ரோடே இருக்கு. சரி. அப்போ வந்து எப்படின்னாடா நானும் வீதி ஒதுக்கப்பட்டது சேஷ சாஸ்திரி. அப்ப ஏற்கனவே யாரு ஆண்டாரு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. சரி. பல்லவர் ஆண்டிருக்காரு. அப்போ வந்து புதுக்கோட்டைக்கு 4 முடிஞ்சா சொல்லி கேட்டு மந்திரியை கேட்டேன், சொல்ல முடியல. கிழக்கு நெய்வேலி, மேற்கு வந்து மணப்பாறை, பேப்பர் முள்வேலி, தெற்கே சிறு களம்பூர், வடக்கே மாத்தூர். இதான் மெட்ராஸ் மாகாணம் புதுக்கோட்டை சமஸ்தானம். மெட்ராஸ் மாகாணம் புதுக்கோட்டை சமஸ்தானம். ஆமா, 4 கிலோமீட்டர் சுற்றளவு. இன்னைக்கு கோட்டுக்கு போயதுல பாருங்க, கருப்பான பாரு மாகாண தொண்டைமான். அவருடைய உருவம் என்ன உங்களுக்கு தெரியுமா? இல்லையே. தங்கத்தால பண்ண உருவம். ஆனா தங்கத்தை பத்தி வேணும் அந்த தாரை ஊற்றி போட்டாங்க. ஆஹா, புதுக்கோட்டைக்கு 4 வருஷம். தெற்கே குசலகுடி, வடக்கே வந்து மச்சு வாடி, மேற்க திருவப்பூர் கேட்டு, கிழக்க வந்து உசிலங்குளம். நிறைய தெரியாத தகவலா சொல்லியிருக்கிறீங்களே ஐயா. அது மாதிரி நான் ஏன் தானுன்னா, நன்றி ஒருவருக்கு செய்த நன்றி தருங்கோரதனைப்பால் பூமதி பட்டு புடுக்கி சாவாது அமலா மட்டும் இங்க சொல்றேன். இந்த ராஜராஜ சோழன் பொண்ணு கண்ட ஒரு எந்த தெரியுமா? அது கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதுதான் சரியான நீங்க சொன்னது. அப்போ வந்து இந்தியா வந்து எத்தனை கிலோமீட்டர் சுத்தளவு தெரியல. எந்த ஊரு தெரியலங்களே. இலங்கை வந்து எத்தனை காணும்? இப்போ வந்து 1933 7ஆம் மாதம் 15 குளத்தூர் வண்டி பாதை ரெக்கார்டு வச்சிருக்கேன். மகம இது வண்டி பாதை, குளத்தூர் வண்டி பாதை. இந்த வண்டி பாதை கூட செங்கப்படி ஆகலாம். இதெல்லாம் ஆய்வு. சரி சரி. அப்படிங்கிற பொம்மடிமலை, பொம்மடிமலை அதாவது புதுக்கோட்டையில இருந்து திருச்சி பைபாஸ். பெண்மணிமலை, நார்த்தாமலை, விராலிமலை, கருப்பமலை, குமரமலை, அரசமலை, தேனிமலை, இப்படின்னு பல மலை இருக்கு. பல மலை இருக்கு. அதாவது புதுக்கோட்டை மகாராஜா வந்து எப்படி இந்த அம்மை காஜை அடித்தாரு அப்படின்னு யாரும் தெரியாது. இப்ப நிறைய பேர் முறுக்குவாங்க. ஆமா. இப்போ வந்து எப்படின்டா 50 தேர்தலுக்கு அழைப்பில் விட்டாராம் ஐயத்துல இருந்து. அப்போ புதுக்கோட்டை மெட்ராஸ் மாகாணம் புதுக்கோட்டை சமஸ்தானம் 40 கிலோமீட்டர் சுத்தளவு. முடிஞ்சா படிச்சு பாருங்க. ஆனா புளிய மரத்துக்கு வந்து 2000 வயசு, விக்ரமத்துக்கு 2 வயசு. அப்பெல்லாம் ஒன்று சொல்லி ஒரு வள்ளியை கட்டி கையில கவனம் எடுத்து காணங்குரு கோயில் கைப்பாடி ஆலஞ்சோ போட்டு அழகான முருகனை அக்காளி அதிகாலை விட்டு 3 முடிச்சு போட 3 முடிச்சு வள்ளியை சொல்ல முடியல அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி மாதிரி ஒரு நாதலை கேட்டேன், ஐயா மஞ்சள் பூ நிறம் இருக்கும், மாதுளை ஓட இருக்கும், உள்ள உடச்சி 5 கொட்டை இருக்கும், மனிதன் சாப்பிடலாம். சரி. இன்னொரு படம் ஒன்றும் இல்லை, கனியை தேடி பழனிக்கு போனால முருகன். ஆமா, அது என்ன பழம் தெரியலையே. அப்படி 3 பழம் இருக்கு. மாம்பழம் 1, 2வது வந்து இன்னொரு பழம். அது சரி, அதை யோசிச்சுருங்களா. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? என் பேரு புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை சமஸ்தானம், புதுக்கோட்டை மாவட்டம், அண்ணாவசல் ஒன்றியம். முன்னாடி வந்து குளத்தூர் தாலுகா, இப்போ வந்து இழுப்பூர் தாலுகா, விளத்திப்பட்டி ஊராட்சி, கலைக்குடிப்பட்டி, முன்ன வந்து களைக்குடிப்பட்டி, இடையர், கோனாறு. சரி. ஆனா குண்டிலம்பர சாமி எந்த சாமி படுக்கப்படுவோம் கலக்கப்படுது. அப்போ வந்து குடமில்ல உருவாகி ஆடுதான் ஊர்
ஆடுதாளில் உருவாகி அகண்ட காவிரியை ஓடி ஆனால் காவிரி பூ மட்டும் நிற்கலாம் 813 கிலோமீட்டர் நீளம். இதெல்லாம் படிக்கணும். அப்போ இந்தியா வந்து எத்தனை கிலோமீட்டரு சுற்றளவு யாரும் படிக்கல. நிறைய பேர் மியூசியம் இருக்கிறாங்க. தெரியலதான் 3 முடிச்சுக்கு என்ன அர்த்தம்? சரி சொல்லிருங்க, அதை சொல்லிருங்க. ஒரு முடிச்சு புரிஞ்சனுக்கு, 2வது முடிச்சு 30 முக்கோடி சாட்சியாக அங்காளி பங்காளி மாமச்சர் ஊரமராஜு எங்க ஒன்றியம் எங்க மாவட்டம். சரி. அப்புறம் முதலமைச்சர் 2வது முடிச்சு. அப்ப 3வது முடிச்சு நீங்க சொல்லணும். தெரியல ஒண்ணுமே புரியல அவனுக்கு டைம் பாஸ். எழுதி ஒருத்தர் மட்டும் தவறாம பாருங்க. ஆமா, அந்த எம்மதர்ம ஏத்துக்கல. சரி. எம்மதர்ம வந்து ஒரு சொல்றேன், அவரு இங்க காலை உடிச்சு போட்டாங்க எம்மதர்மனை. சிறுவாத சூழல மதுரைக்கு பக்கத்துல கண்ணைக்கால. இப்போ மதுரை வந்து மீனாட்சி அம்மன் கோயில் கட்டி 40 வருஷம் ஆச்சு. அது மாதிரி தந்தையில கோர் வந்து பெரிய கோயில் 736 அடி. இப்போ ஸ்ரீரங்கம் வந்து 256 அடி. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கான், போயிட்டு இருக்கான். ஆனா புளியமரத்துக்கு 2000 வயசு. ஆனா விக்ரமத்துக்கு 2000 வயசு. ஆனா இந்த விக்ரமத்தான் ஒழுங்கா வச்சுக்கல. 5 பேர் பயிற்சி பண்ணி ஒரே மரக்கட்சியில குச்சிட்டேன். அது மாதிரி நிறைய ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம். இந்தியா வந்து நடுமையம் தூரம் தெரியுமா? தெரியாது. நாக்பூர் தானா? நாக்பூர். இந்த மாதிரி நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு பொண்டாட்டி கால் வழங்கு. ஆனா புள்ளி சொல்லானி. ஆனா 8.25 லட்சம் பெரிய கூரை இல்ல விட 6 பார்த்தா 6 கோடியே ஒரு நாள் பந்தல் அடி. அது ஒரு கதை. ஒரு ஞானி வந்து இருக்காரு. இல்ல ஐயாக்கெல்லாம் இருக்கா, நம்மளோட பெரிய ஆளுக்கு ஒருத்தர் இருக்காங்க. யாரனா என்று கேட்டு நான் ஆய்வு பண்றேன். உங்களெல்லாம் நீங்களாம் நன்றி ஒருவருக்கு செய்த கான்றி தருங்க ஒரு துணைப்பால் பூமதினு பட்டு பொண்ணுக்கு சாவாது அமலம் மற்றும் எங்க தான் குரலை சொன்னாங்க. அந்த நான் அந்த கம்பருக்கு பாத பூஜை பண்ணேன். வால்மீகி எழுதப்பட்ட ராமாயணத்தை வந்து தமிழாக்கம் பண்ணவர் வந்து கம்பர். நாட்டத்தோட அடக்கம் இருக்காரு. அது மாதிரி திருவாரூர் வந்து மாணிக்காவசரம் அடக்கம் இருக்காரு. அது மாதிரி நிறைய பேர் பட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி. அது மாதிரி மதுரை வந்து கோயில் கட்டி 40 வருஷம் ஆகி போச்சு. அது மாதிரி நார்த்தாமலை சொல்றேன். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் 7 மலை இருக்கு. எந்த மலை தெரியுமா? நார்த்தாமலை, பொம்மாடி மலை, தேனிமலை, ஊரமலை, வளத்திமலை, ஒரு மலைங்க கருப்பமலை, மலை, குமரமலை, அரசமலை, தேனிமலை, இப்படி பல மலை இருக்கு. ஆனா பல மலையும் நார்த்தாமலை முத்துமாரிங்கன்னா ஒரு ஆய்வு பண்ணேன். சரி ஐயா, உங்களுக்கு கும்பிட்டுக்கிறேன். இந்தியாவில பெரிய தெரு 350 டன்னுல எந்த ஊர்ல ஓடுது? திருவாரூரா? 2வது தெரு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆமா. எங்க தெரு வந்து 40 தெரு காலை வீசம் முன்னாடி. இப்போ காலை அரைக்கால வீசம். இந்த மாதிரி நிறைய விஷயம். நாய்க்கோட ஒன்று படிச்சேன். நாய் ஏன் காலத்தில் ஒன்று அடிக்கணும் ஒரு படிப்பை ஒரு ஆய்வு பண்ணேன். அந்த நாய்க்கே ஒரு சந்தேகங்க. இந்த ஒன்றுக்கு அடுத்ததுக்கு அந்த கண்ணு தாண்டினோம் ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. அதனால் இப்படி காலத்துக்கு எச்சரிக்கை. யானை வரும்னு மணி வருது. ஐயா மனிதனுக்கு வந்து காட்டு பேசலாம். பார்ப்போம். என்னுடைய தாய்க்கு கற்பம். நான் எத்தனை மாதம் அந்த கருவறைக்குள்ளே இருந்தேன். கருவறையில் 10 மாதம் இல்லை, 9 மாதமா? 10 நாள் 7 நாள் கம்மி. ஆனால் கூரைக்கு எத்தனை மாதம்? 10 நாள் 7 நாள். யானைக்கு எத்தனை மாதம்? அம்மம்மா தம்பி என்று உன்னை இது அந்த மாதிரி ஒரு அறிவாளினா சாம்பார் வரலையும் அவர் அரிக்கிறது. இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றீங்க, கொஞ்சம் பாருங்க, ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிற அந்த அந்த கேண்டி வந்து அரிசி எடுக்கணும். அதான் அறிவாளி. என் பேர் வந்து மாவட்டம் சொல்லிட்டீங்க, தெரு சொல்லிட்டீங்க, ஊர் சொல்லிட்டீங்க. மெட்ராஸ் மாகாணம், புதுக்கோட்டை சமஸ்தானம், அண்ணாசல் ஒன்றியம், கலைக்குடிப்பட்டி வந்து குளத்தூர் தாலுகா,
இப்போ வந்து இழுப்பு தாலுகா சரி. அண்ணாசல் ஒன்றியம் அண்ணாசல் பேராட்சி மருமகன் அண்ணாசல் பேராட்சி மருமகன் சரி. அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ரைட்டு. விளத்திப்பட்டி ஊராட்சி. ஆனால் 17 ஊர் 17 சுத்தளவு 69 சாதி 5 மதம். அதிலே கலக்குடிப்பட்டிலே பிறந்த கோணே இடையர் அப்படின்னா குண்டில கும்புற சாமி எங்கள் சாமி. ஆனால் படுக்க போட்டு கும்புற சாமி எங்கள் சாமி. முடிஞ்சா படுங்க. சரி, இப்போ பேர் மட்டும் சொல்ல மாட்டீங்க. என்ன பேரை உங்கள் பேரை சொல்ல மாட்டீங்க. எங்கள் பாட்டை பேர் வந்து தாக்காடி கோணே, அதுக்கடுத்து அடைக்க கோணே, அதுக்கடுத்து கட்டைய கோணே, அதுக்கடுத்து மாரி கோணே, என் பேர் அடைக்க கோணே. இப்போ பேரனுக்கு அப்படியே மாறி மாறி பேர் வச்சுட்டீங்க. அப்படியே 6 தமிழ் சொந்தம். நாங்கள் போய் தான் இந்த சேரை ஓட்டு நார்த்தமலையில். சரி சரி. தாக்காட்டி அடைக்கணும் சேரை வடணும். அதே தாக்காட்டி வச்சாங்க தாக்காட்டி கோனேன். ஓகே. அப்போ வந்து காரண பெயர் அப்படிங்கிற நார்த்தமலை வந்து காலை வீசம் முன்னாடி. இப்போ காலை அரைக்கால வீசம். சரி சரி. அது மாதிரி நிறைய விஷயம் பேசுவோம். நல்லது நல்லது. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. 1933 7வது மாதம் 1933 7வது மாதம் 15ஆம் தேதி வந்து குளத்தூர் வண்டி பாதை. இந்த பாதை மாதிரி 155 முன்னாடி வந்து பைபாஸ் வந்து காதி கணை வரைக்கும் வண்டி பாதை. முடிஞ்சா போட்டு பாருங்க. சரி சரி. நல்ல நிறைய தகவலை எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. சரி, இந்த ஒரு நம்மளுக்கு எத்தனை முழம்? நமக்கு 4 முழம். 3 கழிச்சு போட்டாங்க. ஆமாம். 8 முழத்தை. அப்போ 8 முழத்தை 3 கழிச்சு அதை வளர்த்து பாருங்க. ஆமாம், எனக்கு அந்த 4 முளை வேஷ்டி, 3 முளை துண்டு, 1 முளை கோவணம். ரைட்டு, 8 முழம். அப்போ பெண்கள் வந்து 16 முழம். ஆனால் கொசு எத்தனை சுற்றி எத்தனை மடிப்பு. ஆமாம். ஆனால் எங்கேருந்து எங்கே போகணும் அதை மட்டும் நீங்கள் படிங்க. சரி, உங்கள் ஆசீர்வாதத்தோட தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ரொம்ப நன்றி. நிறைய பேசுவோம். நன்றி நன்றி. புளிய மாசத்துக்கு 2000 வயசு. ஆனா விக்கிரம் 18 வயசு. ஆனா பொந்தில் 1000 புளியில் 1000. ஆனா விக்கிரம் மட்டும் ஒழுங்கா வச்சுக்கல. 5 பேருக்கு வயசு போயிடும் போது அவங்க மர குச்சியில் குத்தி கொண்டுட்டேன். சரிங்கய்யா. சரி, வர்றோங்கய்யா. நிறைய பேசுவோம். பேசுவோம் வாய்ப்பு கிடைக்கிறப்ப நிறைய சந்திப்போம். தூங்கையில் வாங்குற மூச்சு துணி மாதிரி போன போச்சு கோயிந்தா.